நாங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது 3 கடை நல்லா சக்ஸஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இடத்துல சக்ஸஸ், ரொம்ப ஃபெயிலியர். கடையை க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு போயிட்டோம். ஆனால் நாங்கள் அந்த தோந்து போகல. கிட்டத்தட்ட எங்களோட வெற்றி பயணத்தில் தோல்வி பயணங்களும் இருக்குது. 5 கடை 6 கடை நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம். கடைசி ஒரு 2 மாதம் 3 மாதம் அங்கே சரியான ஒரு அவுட்புட் இருக்காது, வாடகை கொடுக்க முடியாது, அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட 5 அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு நாங்கள் வந்து வீட்டில் பணம் வாங்கிட்டு நாங்கள் என்ன பண்ணலாம், பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். ஆன்லைனில் சின்ன சின்ன வேலைகள் பார்த்து எங்களோட ஒரு இருப்பை வச்சுக்கிட்டு அந்த பணத்தை எடுத்து அந்த alvakadai.comனே ஆரம்பித்தோம். இப்போ அதனால எங்களுக்கு அந்த பணத்தோட வேல்யூ வந்து ரொம்ப தெரிஞ்சுது. ஒரு சின்ன செலவுனாலும் அதோட அது கண்டிப்பாக பண்ணணுமான்றதை பார்த்து பார்த்து நாங்கள் பண்ணதுனால நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்களோட பணமாகவே இருந்ததுனால நாங்கள் அதை ரொட்டேஷன் பண்ணி பண்ணோம். என் கடை போயிட்டு நான் அவ்வளோதான், வேறு ஏதாவது வேலைக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க, 2 கடையை போடுவோம், பார்த்துக்கலாம், வர பிரச்சனையை தொழிலை விட்டு போகலை. அடுத்து கருப்பட்டி காஃபி வச்சோம். உருவாஞ்சேரியில் கருப்பட்டி காஃபி வச்ச பிறகு எங்களுக்கு ஃபுல்லாகவே அது நாங்கள் வந்து ராஜகில் பக்கத்தில் ஒரு அல்வா கடை வச்சோம். எங்களுக்கு அவ்வளோ பெரிய சக்ஸஸ், மக்கள் அவ்வளோ வரவேற்பு கொடுப்பாங்க நாங்கள் எதிர்பார்க்கல. வணக்கம். இன்னைக்கு நம்ம பிசினஸ் பேசலாம் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற தொழில் முனைவோர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையுடைய ரொம்ப பாப்புலரான பிராண்டான ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபியுடைய நிறுவனர்கள் திரு மோசஸ் மற்றும் திரு சார்லஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். பொதுவாக பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்தாலே நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஆனால் வந்து அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரி, பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், அடுத்த ஃபினான்ஷியல் இயரில் ஆரம்பிச்சிடலாம், அடுத்த வருஷம் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஆனால் அதை முடிவெடுக்கிறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. பட் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சி அதை முடிவு பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, அந்த ஒரு நாள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சார், நாங்கள் வந்து ஊரில் வந்து சுரண்டை ஆலடிப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் இருந்தோம். எங்கள் பக்கத்து ஊரில் இருந்து சேர்ந்து இங்கே படிக்கிறதுக்காக சென்னை வந்தோம். 2012-14 படிக்க வந்தோம். படிக்க வரும்போது வந்து இங்கே நிறைய நாங்கள் திருநெல்வேலி அப்படின்றதுனால எங்களுக்கு வந்து நண்பர்கள் மற்றும் ஆசிரியர்கள்லாம் வந்து திருநெல்வேலிக்காரன் நீ போயிட்டு வரும்போதெல்லாம் எங்களுக்கு அல்வா வாங்கிட்டு வா, ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. ஸோ எங்களுக்கு அது வந்து ஒரு வாங்கி கொடுத்தோம். அவங்களுக்கு வந்து அதை ரொம்ப ஒரு எங்கேயோ கிடைக்காத பொருள் கிடைக்க மாதிரி ரொம்ப வந்து அதை விரும்பி சாப்பிடுவாங்க. அப்போ நம்ம ஊர் அல்வாக்கு இங்கே இவ்வளோ ஒரு மார்க்கெட் இருக்கான்றது எங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் இருந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அங்கே எங்களுக்கு வந்து ஒரு ஸ்டால் வந்து அரேஞ்ச் பண்ணி, நம்ம MBA படித்ததுனால ஒரு ஸ்டால் அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்டால்ஸில் வந்து நாங்கள் ஸ்வீட்ஸுன்றது நாங்கள் அல்வாவே சூடாக கொடுப்போம். பாரம்பரியமான அல்வா, கருப்பட்டி அல்வா, அப்புறம் நம்ம கடலெண்ணெயில் செஞ்ச பலகாரங்கள்லாம் கொண்டு வந்து கொடுத்தோம். அது ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. நாங்கள் தான் எங்களுக்கு ஒரு 3 அவார்டு வாங்கி கொடுத்தது. ஸோ எங்களுக்கு அந்த ஒரு தருணம். இப்போ இங்கே வந்து இவ்வளோ பேர் அதை லைக் பண்ணி சாப்பிட்றாங்க, இங்கே இல்லாத ஸ்வீட்ஸ் கிடையா, ஆனால் இருந்தாலும் இதுக்கு வந்து நிறைய விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்றதே கிடைக்கும் போது அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தது, சொந்த தொழில் பண்ணணும்னு. அப்போ இந்த தொழிலே நமக்கான தொழிலாக மாற்றிக்கிடுன்ற ஒரு எண்ணம் வந்து எங்களுக்கு அந்த இதுலேருந்து வந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் எப்பப்போ எங்களுக்கு டைம் லீவோ அந்த டைம்லலாம் ஸ்டால்ஸ் போடுவோம். மால்லலாம் போய் ஸ்டால்ஸ் போடுவோம். ஏதாவது பெரிய சென்னை ட்ரேட் சென்டர்லாம் போய் ஸ்டால்ஸ் போடுவோம். அங்கேயே எங்களுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ அப்போவுமே வந்து எங்களுக்கான பிஸ்னஸோட அந்த ஓவர்லைன் எங்களுக்கு எங்கே அதுதான் கிடச்சிது. இதையே வந்து நம்ம சென்னையில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது வந்தது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் 2014 படித்து முடித்தோம். முடிக்கும்போது சரி, இப்போ வந்து நம்மளுக்கு உடனடியாக கையில் முதலீடு கிடையாது. அதனால நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே டூல் வந்து ஆன்லைன். அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு தொழில் அப்படின்றனால நாங்கள் ஆன்லைனில் நாங்கள் அதை கொண்டு வரலாம்னு சொல்லி alvakadai.comனு சொல்லி ஆரம்பித்து நாங்கள் இங்கே முதல் முறையாக திருநெல்வேலியோட அல்வா வந்து பேன் இந்தியாவுக்கு நாங்கள் அனுப்ப முடியுன்றதை நாங்கள் முடிவு பண்ணோம். முதல்ல சென்னை, தமிழ்நாடு ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் கொரியர் மூலமாக இந்தியா முழுவதும் அனுப்ப ஆரம்பித்தோம். அது எங்களுக்கு நல்லா வரவேற்பு இருந்தது. அதனால் அதுலேருந்து அந்த டேட்டு தான் வந்து எங்களுக்கு இப்போ வரைக்கும் எங்கள் கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு. சூப்பர் சார். பொதுவாக அந்த ட்ரெடிஷன் ப்ளஸ் இனோவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட ஊருடைய பாரம்பரியமான அந்த அல்வா அப்படின்றத இப்போ இருக்கக்கூடிய இனோவேட்டிவ் பிளாட்ஃபார்மான இன்டர்நெட்டை பயன்படுத்தி அடுத்த லெவலுக்கு அதை எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் சார். இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது 2016 நீங்கள் ஃபர்ஸ்ட் அவுட்லெட் ஆரம்பிச்சிருந்ததா சொன்னீங்க. நாங்கள் சென்னையில் பார்க்கும்போது 1-2 அவுட்லெட் முதல்ல பார்த்தோம். குறைந்த காலத்தில் தான் ரொம்ப ஷார்ட் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 40-45 அவுட்லெட்ஸாக நீங்கள் டெவலப் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு பின்னாடி உங்களோட சீக்ரெட் ஃபார் சக்ஸஸ் என்னங்க? அது நாங்கள் வந்து ஆரம்பிக்கும் போதே நண்பர்களாக சேர்ந்து தான் ஆரம்பித்தோம். அதனால என்னென்னா, நாங்கள் ஒரு 8 பேர் டீம். எங்களுக்கு 8 பேருக்கு எங்களுக்கு அப்படிங்கும்போது 16 கை ஆயிடுது பார்த்தீங்களா. அதனால் எங்களுக்கு வந்து ஒரு ஒற்றுமையாக அவங்கவுங்களோட சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு, சின்ன சின்ன ஒரு கடையில் வருது அப்படின்னா அதை நாங்கள் வேறு எதுவும் செலவு பண்ண மாட்டோம். முழுக்க இந்த மாதிரி தொழிலே போட்டு பெரிய லெவலில் வெளியில் கடன்லாம் வாங்காமல் ஒரு சின்ன சீட்டு போடுறது, ஏதோ ஒரு முக்கியமான இடங்கள்ல இருந்து ஒரு சின்ன சின்ன கடன்களை வச்சு, சுத்தமாக கடனே வாங்காமல் தொழிலும் பண்ண முடியாது. சின்ன சின்ன கடனை வச்சு நாங்களே இருக்கிறத வச்சு ரொட்டேஷன் பண்ணி தான் அடுத்தடுத்து பண்ணோம். அப்படி நண்பர்களோட உதவி சேர்ந்து பண்ணதுனால எங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய கஷ்டமாக தெரியல. பட் சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தாலும் எங்களுக்கு அந்த கஸ்டமர் தர்ற
ஃபீட்பேக்னால நாங்கள் வந்து அதை எங்களுக்கு ஒரு பெரிய சாதனை தெரியும். ஆமாம், ஒரு கஸ்டமர் வந்து நம்மகிட்ட சொல்லும் போது எவ்வளோ சந்தோஷம். இன்னைக்கு மார்னிங் நாங்கள் கடையில் இருக்கும்போது ஒரு கஸ்டமர் உங்கள் கடையை தாண்டி போய் நான் வேறு கடையில் சாப்பிட்டுட்டு இருந்தவன், இப்போ அந்த ரோடை கிராஸ் பண்ணுறோம்னா உங்கள் கடையில் ஒரு நிமிஷமாக நின்றுட்டு டீ ஸ்வீட்டு ஃபுட்டு ஏதாவது ஒன்று சாப்பிட்டு போகும். அவங்க இன்னைக்கு நாங்கள் சும்மா கேட்க போது 1/2 hour என்கிட்ட பேசுகிறாங்க. அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம், அதுவே பெரிய மோட்டிவேஷனாக இருந்துச்சு எங்களுக்கு. 2 பேர் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணாலே நிறைய பிரச்சனைகள், இவர் ஒன்று சொல்லுவார் அவர் ஒன்று சொல்லுவார். இப்போ நீங்கள் வந்து ஒரு 7-8 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதுவும் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னும் போது எப்படி இந்த மேனேஜ் பண்ணுறீங்க சார்? இவ்வளோ ஒரு டீமாக எப்படி இதை வந்து மேனேஜ் பண்ணி சார்? அதுக்கு நாங்கள் பழகும் போதே வந்து ரொம்ப பணத்தை நோக்கி போகாமல் ஒரு சர்வீஸாக நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். வர்றது கரெக்டாக இந்த ஏரியாவில் இவர் பார்க்குறாருன்னா அவருக்கு அதோட பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது அதில் வந்து ஒருத்தருக்கு அதிகமாக கம்மி அப்படின்ற மாடல் பண்ணாமல் நாங்கள் அந்த ஒரு கான்செப்டே வந்து ஒரு அசோசியேட் மாதிரி ஒன்றா சேர்ந்து பண்ணோம். அதனால வந்து எங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வரல. இன்னும் நண்பர்கள் எல்லாம் எந்த முடிவு எடுத்தாலும் சேர்ந்து எடுக்கிறது. அதனால ஒரு கடை பார்க்க போனாலும் எல்லாரும் சேர்ந்து போய் பார்க்கறது, ஒரு எப்போவுமே ஒரு யூனிட்டியாக இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அது பலமாக தான் இருக்க தவிர பலவீனமாக இல்லை. அதனால எங்களுக்கு இன்னும் வேகமாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஃபுட்டு டேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நான் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு, நம்ம நாங்கள் எல்லாரும் ஒரு டேஸ்ட் ஓகே பண்ணால் அது பெரிய சக்ஸஸ் ஆகிடும். அதனால் எல்லாருமே ஒரு குறை இருக்குது நான் சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே இந்த பாயிண்ட் இது வேண்டாம் அப்படின்ட்டு எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணுறதுனால இவ்வளோ தான் வளர்ந்துட்டு இருக்கும். நல்லா இருக்கும் சார். ஒரு 3 முக்கியமான கேள்வி சார் கடைசியாக. பொதுவாக நீங்கள் இப்போ வந்து பிஸ்னஸ்க்கு வரதுக்கு முன்னாடி கல்லூரி படிப்பு முடிச்சுட்டு நேராக பிஸ்னஸ்க்கு வந்திருக்கீங்க. ஸோ பொதுவாக எப்படி சார் நல்லா தட் இஸ் பிஸ்னஸ்க்கு வரணும் அப்படின்னா காலேஜ் முடிச்சுட்டு டேரெக்டாக வர்றது நல்லதா, இல்லை காலேஜ் முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் போய் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது நல்லதா? உங்களோட கருத்து என்ன சார்? எங்களோட கருத்து வந்து நாங்கள் வந்து வீட்டில் பணம் வாங்கிட்டு நாங்கள் என்ன பண்ணலாம், பிஸ்னஸ் ஆரம்பிக்கல. நாங்கள் அங்கே படிக்கும்போதே இந்த பார்ட் டைம் ஸ்டால் போடுவோம், அப்புறம் ஆன்லைனில் சின்ன சின்ன வேலைகள் பார்த்து எங்களோட ஒரு இருப்பை வச்சுக்கிட்டு அந்த பணத்தை எடுத்து தான் அந்த alvakadai.comனே ஆரம்பித்தோம். இப்போ அதனால எங்களுக்கு அந்த பணத்தோட வேல்யூ வந்து ரொம்ப தெரிஞ்சுது. ஒரு சின்ன செலவுனாலும் அது கண்டிப்பாக பண்ணணுமான்றதை பார்த்து நாங்கள் பண்ணதுனால நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்களோட பணமாகவே இருந்ததுனால நாங்கள் அதை ரொட்டேஷன் பண்ணி பண்ணோம். பட் ஆனால் எல்லா பகுதியிலையும் அப்படி எல்லா பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களும் அதை பண்ண முடியுமான்னு தெரியல. பட் நாங்கள் எங்களோட பேக்ரவுண்டுன்றது ஏதோ ஒரு ஃபண்டு வந்து உங்களுக்கான ஃபண்டாக இருந்தால் இன்னும் ஒரு அக்கறையாக நீங்கள் அதை பார்ப்பீங்க அப்படின்றத நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா வந்து ஒரு அப்பாவோட பணமாவோ இல்லை வெளியிலேருந்து ஒரு பேங்க் ஃபுல்லாக பணமாவோ அவங்களுக்கு வந்து இப்போ நார்மலாக எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இப்போ டிஜிட்டலில் நம்ம பணம் மாற்றும்போது நம்மளுக்கு ஒரு வேல்யூவே தெரியாது. ஆமாம், அந்த மாடல் தான் நாங்கள். அதனால் ஒரு பார்ட்டாவது நம்மளுக்கு இருந்து பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்து குறைஞ்சபட்சம் அதிலே இருந்து அதில் முதல்ல ஆரம்பத்துலலாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் 3 மணிலேருந்து நாங்கள் கடையில் நிற்போம். காலையில் ஆரம்பிக்கிறதுலேருந்து கஸ்டமர் வரும்போது அவங்க நம்ம காஃபியை குடிச்சிட்டு பிஹேவ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு அட்டாச்மெண்ட்டாக அதில் இருந்து ஒரு கஷ்டப்பட்டால் தான் அதோட பலனை வந்து நம்ம ஒரு 5 வருஷம் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா 10 வருஷம் எங்களோட ட்ராவல் ஆகுது. இன்னுமே நாங்கள் அதை வந்து ரொம்ப விருப்பப்பட்டு பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தான் நாங்கள் அடுத்தடுத்து புதுமைகளை நோக்கி போக வேண்டியிருக்கு. ஸோ அதனால் ரொம்ப பிடிச்சு பண்ணணும். ஏதோ ஒரு பார்ட்டு உங்களோட பணமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு எங்களோட தாட். சூப்பர் சார். இப்போது பொதுவாக பிஸ்னஸ் அப்படின்னாலே நம்ம ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுத்தால் தான் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும் பிஸ்னஸில். ஸோ நீங்கள் எடுத்த ஏதாவது ஒரு ரிஸ்கி டிசிஷன், இது ரிஸ்க்காக இருக்குது பட் பரவாயில்ல நம்ம துணிஞ்சு பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு எடுத்த டிசிஷன் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுத்த ஏதாவது ஒரு இன்சிடென்ட் பற்றி சொல்லுங்கள். ஆல்டிப்பட்டியானே ரிஸ்கில் தான் வந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது 3 கடை நல்லா சக்ஸஸ். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இடத்துல சக்ஸஸ், ரொம்ப ஃபெயிலியர். கடையை க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு போயிட்டோம். ஆனால் நாங்கள் அதை தோந்து போல. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் வந்து தான் கருப்பட்டி காஃபி. கிட்டத்தட்ட எங்களோட வெற்றி பயணத்தில் தோல்வி பயணங்களும் இருக்குது. 5 கடை 6 கடை நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம். அவ்வளோ ரூபா செலவு பண்ணி நான் பண்ணுறேன் அப்படின்னா எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க, கொஞ்சம் அமௌண்ட் பண்ணுவாங்க, நாங்கள் கொஞ்சம் வச்சுப்பேன், எல்லாம் சேர்த்து ஒரு கடை பண்ணியிருப்போம். கடைசி ஒரு 2 மாதம் 3 மாதம் அங்கே சரியான ஒரு அவுட்புட் இருக்காது, வாடகை கொடுக்க முடியாது, அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட 5 கடை. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு இந்த கருப்பட்டி காஃபி எடுத்துகிட்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு, அதாவது அதுக்குன்னு ஆரம்பி பண்ணுவோம். ரொம்ப வெளியே சுற்றி இந்த மாதிரி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு பார்த்து ரொம்ப பண்ணதுனால தான் எங்களோட சக்ஸஸ் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு. இப்போவும் பார்த்தீங்கன்னா சில கடைகள் எங்களுக்கு சில குறைகள் இருக்குன்னா நம்ம கடை சூஸ் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருக்கும். இப்போ ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் சில 2-3 கடைகள் அது தவறாக சூஸ் பண்ணுறோம். இப்போவுமே இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்துமே எங்களுக்கு கரெக்டாக பண்ண தெரியல. ஆனால் அதையும் ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பண்ணி இப்போ நல்லபடியாக போயிட்டு இருக்கோம். ஓகே, ஒவ்வொரு விஷயமே நம்மளுக்கான ஒரு பெரிய லேர்னிங்காக தான் இருக்கும். அந்த தோல்வியிலேருந்து எங்களுக்கு அதை எடுத்து கிடைக்கும். தோல்வி வந்தோடனே அப்போ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு யாருமே போகல. இப்போ நான் ஒருவேளை என் கடை போயிட்டு நான் அவ்வளோதான் நான் வேறு ஏதாவது வேலைக்கு போகிறேன்னு சொல்லுவேன், 1-2 கடையை போடுவோம் பார்த்துக்கலாம், வர பிரச்சனையை என்ன நம்மளுக்கு என்ன காசாக நம்ம ஒன்றுமே இல்லாமல் வந்தோம், இப்போ நம்ம இவ்வளோ பெருசாக வந்திருக்கோம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அடுத்த கடையை தான் பார்ப்போம்.
5 கடை க்ளோஸ் பண்ணிட்டோம்னு நாங்கள் தொழிலை விட்டு போகலை. அடுத்து கருப்பட்டி காஃபி வச்சோம். உருவாஞ்சேரியில் கருப்பட்டி காஃபி வச்ச பிறகு எங்களுக்கு ஃபுல்லாகவே அது நாங்கள் வந்து ராஜகில் பக்கத்தில் ஒரு அல்வா கடை வச்சோம். எங்களுக்கு அவ்வளோ பெரிய சக்ஸஸ். மக்கள் அவ்வளோ வரவேற்பு கொடுப்பாங்க நாங்கள் எதிர்பார்க்கல. அப்படியே சும்மா உட்காந்துருந்தோம் எழுப்பி விட்ட மாதிரி அவ்வளோ வரவேற்பு. நல்லா கிட்டத்தட்ட 10 மணிக்கு கடை திறந்தோம், 4-5 மணிக்கு ஸ்டாக் அவுட்டு. ஸ்டாக்கே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவ்வளோ கஷ்டமாக மறுபடியும் நைட்டு வராங்க. எல்லா கடையில் உள்ள சரக்கு எடுத்து வந்து நாங்கள் வியாபாரம் பண்ணோம். எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஓகே, அதான் ஏதோ ஒரு தோல்விகள் இருக்கும்போது நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு வரவேற்பு இருந்ததுனால எங்களுக்கு அது வேகமாக ஓட வச்சது. இன்னும் அதை போய்கிட்டே தான். நண்பர்கள் கூட இருக்கணும். நம்ம 8 பேர் நாங்கள் இருக்கோம் அப்படின்னா 8 பேருமே ஒரு கடை ஆரம்பிக்காமன்னா எனக்கு வருமானத்துலேயும் கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. நான் ஒருவேளை கடை ஓடலை இல்லை சரியாக பண்ணல அப்படின்னா எனக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி ஏதாவது இது பண்ணணும், இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. அவங்களாம் இருக்க போய் தான் இவ்வளோ சக்ஸஸ். இல்லைனா கண்டிப்பாக ஒரு ஆளாக இருந்தால் இவ்வளோ பண்ண முடியாது, 2 பேராக இருந்து பண்ண முடியாது. ஏன்னா இவ்வளவும் பண்ண ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொருத்தங்க பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பர் சார். சரி, இறுதியாக ஒரு கேள்வி. சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கும். அதுவுமே ஸ்பெசிஃபிக்காக உங்களோட பிஸ்னஸ், இப்போ இந்த டீ பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னுமே நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தன்னுடைய சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கக்கூடிய வளர்ந்து வரும் தொழில் முனைவோர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன சார்? ஒரு 3 விஷயம், இந்த 3 விஷயம் இருந்தால் நீங்கள் உங்களோட பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதாவது? டெடிகேஷனாக உழைக்கணும். அடுத்து வந்து பொறுமை பிஸ்னஸில் ரொம்ப முக்கியம். எடுத்த உடனே நம்ம வெற்றின்றதை உடனே பண்ண முடியும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் போட்டிகள் அதிகமானதுனால அவங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வித்தியாசத்தை அந்த பிஸ்னஸில் புதுமையாக புகுத்தணும். ஏன்னா டீ அப்படின்னா எல்லாமே டீ தான். 10 ரூபாய்க்கும் டீ கிடைக்குது, 200 ரூபாய்க்கு டீ கிடைக்குது. நம்ம வந்து முடிந்த வரைக்கும் கம்மியான விலையில் ஒரு வித்தியாசமான இன்னும் மக்களுக்கு எது தேவை அப்படின்றத ஒரு அனாலிசிஸ் பண்ணி அந்த நேரத்தில் அதை அவங்க கொண்டு போய் சேர்த்தாங்க. பொறுமையாக வெயிட் பண்ணாங்கன்னா, கஷ்டப்படாங்கன்னா கண்டிப்பாக வந்து எந்த தொழில் டீன்னு இல்லை, எந்த தொழில்னாலும் எடுத்து வர முடியுன்றத நாங்கள் வந்து கற்றுக்கிட்ட பாடம் அதுதான். ஏன்னா நாங்கள் ஆரம்பத்தில் போடும்போதும் கருப்பட்டி காப்பியா ஏப்பா இதெல்லாம் யாருப்பா குடிப்பா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. இப்போ நாங்கள் சுகர் ஃப்ரீன்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ எவ்வளவோ பிராண்ட்ஸ் வந்து கருப்பட்டி காஃபிக்கு வராங்க. பெரிய பெரிய பிராண்ட்ஸே எல்லா பக்கமும் நாட்டு சக்கரையும் கருப்பட்டியும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மக்களுக்கு இதை ஒரு நல்லதை தேவை, இதை நம்ம கொடுத்தா கரெக்டாக இருக்கும்ன்ற டைமில் நாங்கள் கொடுத்ததுனால தான், கொடுத்து வெயிட் பண்ணதுனால தான் எங்களால் இது பண்ண முடியும். 10 வருஷம் வெயிட் பண்ணிருக்கோம் சாதாரண. 10 வருஷமாக நாங்கள் வெயிட் பண்ணி இது உடனே சக்ஸஸ் கிடையாது. நீங்கள் எங்களை கூப்பிட்டு இவ்வளோ பேசுகிறீங்க அப்படின்னா உடனே கூப்பிட்டு பேசலை. கிட்டத்தட்ட 2014 இது ஆரம்பித்தோம். 14 ஆன்லைனில் 2020 10 ஆண்டு முடிஞ்சிச்சு. சூப்பர். அதனால் அந்த பொறுமை கண்டிப்பாக வேணும். சொன்ன மாதிரி பொறுமை, ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணுறதுக்குள்ள மன தைரியம். அதாவது தோல்வி வந்தாலும் மேற்றுக்கணும், வெற்றி வந்தாலும் மேற்றுக்கணும். தோல்வி வந்தால் வேகமாக உழைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். சூப்பர் சார். ஸோ இன்றைக்கி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இங்கே பகிரும்பொழுது அது எங்களோட நேயர்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். இதே மாதிரி அடுத்த ஒரு தொழில் முனைவரோடு நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.